ஆக இப்படி பல்வேறு சாதனைகளை படைத்த நாங்கள் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக தோழர்கள் தொண்டர்கள்லாம் இணைந்து திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் எந்தவித பொறுப்பில் இல்லைன்னு கூட இந்த தொகுதி மக்களுக்காக பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். அருகாமையில் இருக்கக்கூடிய திருமங்கலம் நகரத்தில் மக்கள் கோரிக்கை வச்சாங்க குடிநீர் திட்டம் வேண்டும் என்று. முள்ளிப்பள்ளத்திலிருந்து 52 கோடி ரூபா திட்டத்தில் நம்முடைய நகர்ப்புறத்துறை அமைச்சர் ஐயா நேரு எடுத்து சொல்லி 52 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி திருமங்கலத்தில் அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதை செய்தவர்கள் மாவட்ட செயலாளர் மணிமாறனும் இங்கே இருக்கக்கூடிய நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர்லாம் இணைஞ்சு நகர்மன்ற தலைவரும் இணைஞ்சு அந்த பணிகளை கொண்டு வந்தோம். யாரு சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை வேற பொறுப்புகளுக்கு இல்லை. அது மாதிரி தான் பேருந்து நிலையம் வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் ஐயா நேரு எடுத்து சொன்னோம். உடனடியாக சட்டமன்றத்தில் அதை உறுதிப்படுத்தினார். இப்போ இடத்தை தேர்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. புதிய பேருந்து நிலையம் திருமங்கலத்துக்கு வரப்போகுது. ரயில்வே மேம்பாலம் வேண்டும் என்று சொன்னார்கள். அதை எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஐயா ஏவா வேலு எடுத்து சொன்னோம். 22 கோடி ரூபா திட்டத்தில் அந்த பணிகள் நிறைவடைகிற நிலையில் இருக்குது. அதுவும் நடைபெற்று இருக்கிறது. அதை செய்தவர்களும் திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் நாங்கள். ஆனால் ஒருத்தர் இங்கே சட்டமன்ற